வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமினுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ இந்த பிஜிடிஆர்பி அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பிக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் ஏற்கனவே வெளியிட்டாங்க. அதாவது 15/10/2025. ஸோ அதில் இருந்துட்டு 26/10/2025. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான லாஸ்ட் டேட்டு 26. அதுவும் பார்த்தீங்கன்னா 5:30 PM இது முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இதை அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ அதற்கான ப்ரெஸ் நியூஸுமே ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. சரி, அப்போ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏற்கனவே இந்த பிடிஎஃப்பை வச்சு தான் நான் வந்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எந்தெந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போ லாஸ்ட் டேட்டு 26/10/2025 5:30 PM. அதுக்கப்புறமா லிங்க் வந்து இருக்காது. அப்போ இந்த எவிடன்ஸ் பிடிஎஃப் இப்போ நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணணுமோ அதற்கான எவிடன்ஸ் பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஃபுல் பிடிஎஃப்மே நான் வந்துட்டு என்னுடைய ஆப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஆப் வந்து யாருக்கும் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்பில் போயிட்டு அதில் வந்துட்டு இந்த ஃப்ரீ மெட்டீரியல்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டர்லேயே உங்களுக்கு அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான பிடிஎஃப் வந்துடும். அப்போ எவிடன்ஸ் பிடிஎஃப் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, டவுன்லோட் மை ஆப். என்னுடைய ஆப்பை வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அப்போ லாகின் பண்ண உடனே அதில் ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போ அதில் மேலே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மெனு இதில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஹோம், ஃப்ரீ மெட்டீரியல், ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டிமோனியல், ஸோ இப்படி வரும். அப்போ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் எம்சிக்யூ ஃபார் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 இருக்கும். அப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். சரி, டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்னென்ன பிடிஎஃப் வேணுமோ தனித்தனியாக ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கிடுங்க. பிடிஎஃப்பை தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டாக என்ன பண்ணுங்க, அதை அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு அதை நீங்கள் நல்லா யோசித்து நீங்கள் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த ஃப்ரீ மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா பிடிஎஃப்மே அதில் அவைலபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் எம்சிக்கு அது இருக்குது, காலேஜ் டிஆர்பிக்கான சிலபஸ் இருக்குது, பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே உள்ள யூஜிடிஆர்பிக்கான அப்ஜெக்ஷன் ரைஸ் ஸோ அதுவுமே அதில் இருக்குது. சரிங்களா? எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இதில் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆல்வின் அடிச்சு நம்மளோட லோகோ வரும். லோகோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஹோம் பேஜ். சரிங்களா? இந்த ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த மெனு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் வரும். ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் இதில் வரும். உங்களுக்கு இதில் நிறையா பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது, நிறையா புக்ஸ் இருக்குது. நீங்கள் கூட என்ன பண்ணிடலாம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் பார்த்துக்கிடலாம். சரிங்களா? அதுக்கு அதே போல் இந்த பிஜிடிஆர்பி ஓப்பன் பண்ண உடனே பிஜிடிஆர்பிக்கான அந்த டெஸ்ட் பேட்ச் வரும், யூஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வரும். ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம். நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்ட் 2 அப்ஜெக்ஷன் எம்சிக்யூ. அதாவது இந்த பார்ட் 2 வீடியோ நிறைய பேர் கேட்டு இருக்கிறீங்க. நிறைய ஒரு சில வேலை பளுவால் நமக்கு போட முடியாமல் இருக்குது. அப்போ இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் எம்சிக்யூ பார்ட் 2 வீடியோ
நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணலாம். அப்போ அதற்கான என்னென்ன கொஸ்டின்லாம் தவறு உங்களுக்கு தெரியுது, எந்தெந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த எவிடன்ஸ் வேணும், ஸோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தலாம். சரிங்களா? அப்போ அப்ஜெக்ஷன் ரைஸ் எம்சிக்யூ வந்துட்டு நமக்கு நாளைக்கு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுடைய டவுட்ஃபுல் எம்சிக்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் கமெண்டில் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக கூட எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் என்னென்ன கொஸ்டின்லாம் தவறாக இருக்கோ அதற்கான எவிடன்ஸை நான் என்ன செய்ய போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே. அப்போது இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை அப்லோட் பண்ணும்போது நல்லா யோசித்து நிதானமாக என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.